வணக்கம். இன்றைக்கி இந்த காட்டன் சாரீக்கு ஒரு சிம்பிளான மாடல் வந்து நம்ம தைக்கிறத பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்து என்னோட சாரீ தான். திடீர்னு கோவிலுக்கு போக வேண்டியது இருந்தால் அதனால் அவசரமாக ஒரு சின்ன சிம்பிளான மாடல் வந்து தச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து சாரியை கட் பண்ணி தைக்க ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே ஒரே கலராக தான் இருக்குது. பார்டரில் கொஞ்சம் காப்பரும் சேர்ந்து வந்திருக்கு. இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஹேண்ட் வாஷ் எதுவுமே இல்லாமல் லேஸ் ஒர்க் வச்சு சிம்பிளான பேட்ச் ஒர்க் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாரீலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துட்டு லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலேயும் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே முன்பகுதி வந்து நான் தச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது பின்பக்கம் மட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நெக்கோட உயரம் வந்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சு, மேலே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழேயும் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் ஆட்டு வரைஞ்சி விட்டுட போகிறேன். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நெக்கை கட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கேன்வாஸ் எதுவுமே இல்லை. நெக் வந்து இது காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால தையல் போட்டு அடித்து திருப்ப போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நான் கழுத்து வந்து வரைய போகிறேன். கழுத்து வந்து ரவுண்ட் இல்லாமல் மேலேருந்து கொஞ்சம் ஒடுங்கி வந்து இந்த வளைவு வரக்கூடிய பகுதியில் லைட்டாக வெளியில் வந்து வர்ற மாதிரி நான் லேசாக தான் வளைச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப அகலமாக நான் வந்து போட மாட்டேன். அதனால் இந்த நெக் வந்து நல்லா நுனியில் இறக்கி கொஞ்சம் இந்த இடத்துலலாம் அகலமாக வரைஞ்சி அப்படி நம்ம மேலே வரும்போது கொஞ்சம் உள்பக்கமாக வளைச்சி எடுத்தோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து இந்த மாதிரி போடுவாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லைனிங்கில் கழுத்தை கட் பண்ணியாச்சு. நல்ல கிளாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துட போகிறேன். இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச்சில் நெக்கில் தையல் போடுவோம் பாருங்க, அதே போல் நெக்கை சுற்றியும் தையல் போட்டுடலாம். இந்த வீடியோ வந்து எப்படி தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த வீடியோ வந்து ரொம்ப தெளிவாக இல்லை, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி எடுத்துருக்க வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம வந்து தையல் தைக்கிற இடங்களில் அந்த லைட் வெளிச்சத்தினால தான் ஒரு சில பிரச்சனைகள் வரும். நான் அதுக்கேற்ற மாதிரி கேமராவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக செட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ தெளிவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்றேன். இப்போது நெக்கை சுற்றியும் சின்ன சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த நெக்கை வந்து திருப்பிட்டு 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி நெக்கில் வந்து பதிவு தையல் போட்டிருந்தேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா முதுகு வந்து மடித்து தைச்சிருந்தேன், உடம்பெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா. இந்த வீடியோ வந்து எப்படி வந்து மிஸ் ஆகிட்டு எடுக்க முடியாமல் ஆகிட்டு, அதனால் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். நெக்கில் வந்து 2 கிளாத்தும் சேர்ந்த மாதிரி தையல் போட்டிருக்கேன். உடம்பு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு முதுகு மட்டும் கரெக்டான அளவில் மடித்து தைச்சிருக்கேன். டாட் வந்து பிடிக்கலை. டாட் வந்து கடைசியில் பிடிச்சிடலாம். இப்போவே பிடிச்சோம் அப்படின்னா மாடல் வைக்கும்போது கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி வரும். இப்போது அந்த நல்ல பக்கத்தில் 2ஆக மடிச்சிடலாம். மடிச்சுட்டு அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், லேசாக தான் வந்திருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக சென்டர் வருது பாருங்கள், இதில் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ணாமல் தான் எடுத்திருக்கேன். அதுவும் உங்களுக்கு தெளிவாக புரியுதா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ சென்டரில் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த க்ரீன் கலர் பார்டராட்டம் வந்துருந்து பாருங்கள், அதுக்காக நான் வந்து இந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தனியாக இருந்தது. இதில் 3.5 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட பீஸில் 3 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து ஒரு 15 பீஸ் வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படி சதுர பீஸை அந்த 2 கார்னரும் வர்ற மாதிரி சேர்த்து 2ஆக மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கமும் மடித்து எடுத்துடலாம். நம்ம நார்மலாக இதே போல் நிறைய மாடல் வந்து தைச்சிருப்போம், அதே டைப் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தைக்கக்கூடிய மாடல்களில் இதுவும் ஒன்று. பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ இதை வந்து இந்த க்ரீன் கலர் கிளாத் எல்லாம் அந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். நான் வந்து ஃபுல்லாக தைக்கிறத காமிக்கலை, ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோ வரும். அதனால் கொஞ்சம் தைச்சிட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கேன். இந்த க்ரீன் கலர் வந்து அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேட்சாக இருந்தது, அதனால் நான் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸ் ஒன்றுன்னா நம்ம வந்து தைக்கிறத காமிக்க முடியாது, அதனால் கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன்.
ஏன்னா அப்படி காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோ வரும். இது வந்து ஒரு 3, 4 பீஸ் தைக்கிறத காமிச்சாலே போதும். இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு மாடல் தைக்க தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இது வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ தான் நான் வந்து ப்ளவுஸ் தச்சுட்டு இருக்கேன். புதுசா மாடல் வைக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம ரொம்ப கிராண்டான மாடல விட சிம்பிளான மாடல் தான் பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து அந்த கிரீன் கலர் கிளாத் எல்லாமே நான் வந்து தச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதேபோல இந்த ப்ளவுஸோட கிளாத் இருக்குது பாருங்க. அதுலயும் அந்த 2 கார்னரும் ஒண்ணா வர்ற மாரி மடிச்சுட்டு, மறுபடியும் அடுத்த 2 கார்னரையும் இந்த மாரி மடிச்சிருக்கேன். முக்கோண ஷேப்ல வந்துட்டு, இத தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கிளாத்ல வந்து நல்ல பக்கம், கெட்ட பக்கம் தெரியுது. அதனால நல்ல பக்கம் வர்ற மாரி நான் பார்த்துட்டு தான் மடிச்சிருக்கேன். ஒரு சில கிளாத்ல வந்து அந்த மாரி தெரியாது. அப்போ வந்து நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரி தெரியக்கூடிய கிளாத்லலாம் கண்டிப்பா அத கவனிச்சுட்டு தான் நம்ம இந்த கார்னர் தைக்கும்போது தைக்கணும். இப்ப இதுலயும் அதே போல தான் கொஞ்சம் கிளாத் மட்டும் நான் தச்சுட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கேன். ரொம்ப பிசுறுலாம் இருந்ததுன்னா, ஒரு அளவுக்கு அப்படி இருக்கிற மாரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கிரீன் கலருக்கு மேல அந்த ப்ளவுஸோட கலர் இருக்கு பாருங்க. அத இந்த மாரி கொஞ்சம் அந்த 2 பக்கமும் முக்கோணம் வரக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கிளாத் தெரியிற மாரி வச்சுட்டு, இந்த மாரி ஒரு தையல் போட்டுடலாம். இந்த கிரீன் கலர் கிளாத் வந்து நம்ம 3 இன்ச் அகலத்துக்கு வெட்டியிருந்தோம். சாரியோட கிளாத்ல வந்து 3 இன்ச் அகலத்துக்கு தான் வெட்டியிருந்தோம். அதனால நம்ம இந்த மாரி மேல எடுத்து வைக்கும்போதே அது ரொம்ப ஈஸியா செட் ஆகிரும். இப்போ இந்த மாரி ஒண்ணொண்ணா ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வச்சு நம்ம இந்த மாரி ஜாயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுடலாம். இப்ப நான் வந்து எல்லா கிளாத்தையுமே ஒண்ணொண்ணா ஜாயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதையுமே நம்ம வந்து ரொம்ப பிசுறு இல்லாத அளவுக்கு, ஒரே அளவுக்கு இருக்கிற மாரி லைட்டா கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம். நம்ம இந்த ஒண்ணொண்ணா தைக்கிறோம் பாருங்க, இதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் அதிகமாகும். மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸியா தச்சிரலாம் அந்த மாடல். இந்த 2 கலருமே ரொம்ப மேட்ச் ஆகுது பாருங்க. இப்ப இந்த ப்ளவுஸோட சென்டர நம்ம வந்து கவனிச்சிடலாம். சென்டர்ல இந்த மாரி ஒரு முக்கோண பீஸ் வச்சுடுவோம். அதில இருந்து இப்ப நம்ம தைக்க ஆரம்பிப்போம். அப்பந்தான் வந்து அந்த அளவுகள் சரியா வரும். கழுத்து ஏற்கனவே நம்ம தச்சு முடிச்சிருக்கிறதுனால, கழுத்த விட்டு ஒரு 1/4 இஞ்சில ஆரம்பிங்க. இந்த வைக்கக்கூடிய பீஸ. அப்போ தான் நம்ம வந்து அதுக்கு மேல லேஸ் ஒர்க் வச்சு தைக்கும்போது நீட்டா வரும். இப்போ இந்த மாரி பிசுறு தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு பீஸா கனெக்ட் பண்ணி வைங்க. ஒரே லெவலுக்கு வர்ற மாதிரி. தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்க ரொம்பவே நீட்டா இருந்தது. இப்போ ஒரு பக்கத்துக்கு 6லேருந்து 7 வரைக்கும் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நெக்கோட அகலம், உயரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கேத்த மாரி வித்தியாசப்படலாம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லா நம்ம வந்து வச்சு முடிச்சாச்சு. மறுபடியும் இந்த லெஃப்ட் சைட்ல ஆரம்பிக்கணும். அதுக்காக மறுபடியும் நான் வந்து முதல்ல ஆரம்பிச்சேன் பாருங்க, அந்த சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிட போறேன். ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே பக்கத்தில சென்டர்ல இருந்து ஒவ்வொரு பீஸா நம்ம வந்து கொஞ்சம் அந்த வைக்கிறது உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த 1/4 இஞ்சி அளவுக்கு இடத்த விட்டுட்டு நான் வச்சுக்கிட்டு வர்றேன். ஏன்னா, இதுக்கு மேல வந்து லேஸ் வச்சு கவர் பண்ண போறோம். லேஸ் வந்து அகலம் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கும் அதிகமா இருக்கும். அதுக்கேத்த மாரி நம்ம இதில வச்சு தச்சா, அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு இருக்கும். அதனால, இப்போ இந்த பக்கத்துலயும் நம்ம தச்சு வச்சிருக்க பீஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சு, தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து எல்லா பீஸும் வந்து தச்சு எடுத்துட்டேன். முன்பக்கம் வந்து நான் ஏற்கனவே தச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இத வந்து இப்போ 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின்ட்ல 2 தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த பிசுறு வந்து வெளிய நீட்டிட்டே இருக்காத அளவுக்கு ஒரு தையல் போட்டு விட்டுருக்கேன். இந்த பக்கத்துலயும் அதே போல தான். இப்போ வந்து முன்பக்கத்தையும் தைக்கிறத காமிச்சேன் அப்படின்னா, ரொம்ப பெரிய வீடியோ வரும். அதனால காமிக்கல. பின்பக்கம் மட்டும் நமக்கு மாடல் தைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமா தைக்கிறவங்களுக்கு இந்த மாரி மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ வலது பக்கம், இடது பக்கம் 2மே ஷோல்டர வந்து ஜாயிண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ லெஃப்ட் சைடுல இருந்து நான் அந்த ஒரு காப்பர் கலர் லேஸும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இத லெஃப்ட் சைடுல இருந்தே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். இப்போ இந்த மாரி வந்து நீங்க தனித்தனியா நூல் பிசுறு தெரியிற மாரி பேட்ச் ஒர்க்லாம் வச்சு செட் பண்ணுறீங்க அப்படின்னா,
அதுக்கேற்ற மாதிரி லேஸ் வந்து வாங்கி அதுக்கு மேலே வச்சு தைங்க. இந்த லேஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து நல்லா கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது, கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. ஆனால் வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் இந்த லேஸ் வந்து நல்லா வளைஞ்சும் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த லேஸை வச்சு முன்பக்கம் வரைக்கும் நான் அப்படியே தையல் போட்டு எடுத்துவிட போகிறேன். எப்போவுமே நிறைய வீடியோவில் சொல்லுவேன், முன்பக்கமும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் லேஸெல்லாம் வச்சு தைச்சோம் அப்படின்னா, அந்த ஷோல்டரில் வந்து ஜாயிண்ட் எல்லாம் தனித்தனியாக தெரியாமல் நீட்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போ முன்பக்கம் வரைக்கும் அந்த லேஸை கொண்டு வந்தாச்சு. கட் பண்ணி நம்ம வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த லேஸில் வந்து நம்ம ப்ளவுஸில் சென்டரில் ஒரு சின்ன கார்னர் போல் வந்துருந்து. அதில் வந்து ஒரு சின்ன மடிப்பாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக தைங்க. வளைவுகள் வர இடத்துலலாம் இந்த லேஸை வந்து ரொம்ப டைட்டாக இழுக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து 2 தையல் லேஸ்லேயும் போட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறமா நான் வந்து ப்ளவுஸுக்கு டாட் வந்து பிடிச்சி விட போகிறேன். இப்போ ப்ளவுஸும் மொத்தமாக தைச்சி முடித்தாச்சு. அந்த கார்னரில் எல்லாம் ஒவ்வொரு கோல்டு கலர் பீடு வச்சு நான் தைச்சிருக்கேன். இவ்வளோ தான். எல்போ ஸ்லீவ் வந்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.